மயக்க ஊசி போட்டு பிடிக்கப்பட்ட யானை மகராஜ் உயிரிழந்தது தொடர்பாக கோவையைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜலாலிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ஜலால் சார் வணக்கம். இந்த காட்டு யானை மகராஜ் உயிரிழந்ததற்கு என்ன மிக முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கலாம்? ஏன்னா அதிக அளவு மயக்க ஊசி செலுத்தினதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி பலரும் பேசிட்டு இருக்காங்க. இதுதான் காரணமா இல்ல வேறு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கிறதா? இல்ல சார், அது யானையை பிடித்த உடனே ஃபர்ஸ்ட் யானைக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். இவங்க யானை பிடிச்ச உடனே அந்த லாரியில ஏத்திட்டு ஸ்பாட்லேயே பிடிக்கிறாங்க. அப்போ ஸ்பாட்லேயே டாப் ஸ்லிப் கொண்டு போகிறாங்க. ஏன்னா யானையை பிடிச்ச பின்ன ஒரு நாள் இங்கே அந்த யானையை வச்சு பாதுகாத்து அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து அது போதிய மருத்துவம் இதெல்லாம் பார்த்த பின்ன தான் இது மறுநாள் கொண்டு போயிருந்துருக்கணுங்க. அதெல்லாமே அவங்க நேரடியாக உடனே பிடிச்சி அப்போவே கொண்டு போயிட்டாங்க. ஒன்று இங்கே இருக்கும் பொழுது 2 ஊசி போட்டிருக்காங்க. இங்கே மதுக்கரையில் இருக்கும் பொழுது அப்புறம் கிணத்துக்கடவுல போய் ஒரு ஊசி போட்டதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன ஊசி போட்டாங்களா என்ன ஏதுன்னு அது நிலவரம் சரியானபடி எனக்கு அது தகவல் இல்லைங்க. வழக்கமாக இந்த மாதிரி பிடிக்கப்பட்ட யானைகளுக்கு எவ்வளவு மயக்க ஊசிகள் செலுத்த வேண்டும்? இந்த நடைமுறையை வனத்துறையினர் சரியாக கடைபிடித்திருக்காங்களா? இல்லை, இந்த வழக்கமாக ஒரு யானையை பிடிச்சாக்க அந்த சைலசன்ட்டு அந்த மயக்க ஊசி போடுவாங்க. அது யானையினுடைய வெயிட்டு அந்த வயசை பொறுத்து தான் அதை போடுவாங்க சார். ஜலால் இப்போ சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார், இப்போ இந்த யானை மகராஜ் பிடிக்கப்பட்ட பொழுது நன்றாகத்தான் இருந்தது. அந்த காட்சிகள் எல்லாம் கூட நம்ம தொடர்ந்து ஊடகங்கள்ல பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இந்த நடமாடிக்கொண்டு இருந்த இந்த யானையினுடைய திடீர் மரணத்திற்கு இந்த மயக்க ஊசி தவிர வேறு என்ன காரணங்களாக நம்ம பார்க்கலாம்? அதாவது இது மயக்க ஊசி காரணம் இல்லாமல் இருந்தாலும் வேற ஏதாவது காரணமா இருந்தாக்கா அந்த கிரால்ல போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கிரால்ல அதை அடிச்சு இதுபட்டு ஏதாவது இது அந்த இதுலேயும் ட்ரெஸ் ஆகியும் கூட இறந்துருக்கலாங்க. அது இந்த மாதிரியாக தொடர்ந்து இப்போ கோவை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இந்த மாதிரி காட்டு யானைகளுடைய அட்டகாசம் தொடர்ந்து வருவதாகவும் அதனால அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வனத்துறையினர் தொடர்ந்து இந்த மாதிரி யானைகளை பிடிப்பதற்காகவும் அந்த யானைகளை வேறு ஏதாவது காட்டிற்கு கொண்டு போய் சென்று கொண்டு போய் விடுவதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகளை என்னென்ன வகையில முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் இந்த மாதிரியான யானைகளுடைய மரணத்தை தடுப்பதற்காக? ஒரு வன ஆர்வலராக உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. யானையினுடைய மரணத்தை நம்ம தடுக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த காட்டுக்குள்ள போய் அவங்க ஸ்டடி பண்ணணுங்க. இந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே யானை ஏன் வருது, எதுக்காக வருது, ஏன்னா யானைக்கு பாருங்க போதுமான உணவுகள் தண்ணீர் இதெல்லாம் காட்டுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு யானை அந்த காட்டுக்குள்ள இருக்குன்னா தகுந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் இருக்கணும், நிழல் தரக்கூடிய மரங்கள்ல இருக்கணும். அதெல்லாம் இருக்கா என்னன்னு ஆய்வு பண்ணணுங்க இவங்க. அது போக யானை ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் தடாகம் ரோட்ல ஒரு தடவை நடந்திருக்குங்க. கோவை தடாக பகுதியில் ஒரு யானைக்கு மயக்க மருந்து செலுத்தி அது டோசேஜ் அதிகமாகி இறந்துருக்குதுங்க. நிச்சயமாக ஜலால், தொலைபேசி வாயிலாக நியூஸ் 7 தமிழுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக மிக்க நன்றி ஜலால்.